ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சண்டேன்றதுனால ஆட்டு மண்ணீரல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதாவது சுவரொட்டி. நாங்கள் ரெகுலராக வாங்குகிற அந்த கறிக்கடையிலேயே சொல்லி வச்சுருக்கோம். சாட்டர்டே அன்றைக்கி ஒரு 3 மண்ணீரல் வேணுமோ, இல்லை ஆட்டுக்கால் பாயா எது வேணுமோ அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அவங்க எடுத்து வச்சுடுவாங்க. ஏன்னா இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் ஒரு பீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது 200 அங்கே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இதே நம்ம ஊர் சைட்லாம் எங்களுக்கு விலை இவ்வளோலாம் இருக்காது. நம்ம எப்போ நினைக்கிறோமோ அந்த டைமில் கிடைக்கும். இங்கே சென்னையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுவும் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா இது அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. எல்லாருமே இப்போ வாங்கி இப்போ சாப்பிட்றாங்க. அதனால் ஃபஸ்ட்டு டேவே நாங்கள் சொல்லி வச்சிருந்தோம். சரின்ட்டு இதை வாங்கி இன்னொரு ஐடியா சொன்னார். இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணாதீங்க, எடுத்துகிட்டு போயிட்டு க்ளீன் பண்ணி இதை சுட தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட ரத்தம் எல்லாமே கட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கின்னை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த அளவுக்கு ரத்தம் அதுலேருந்து போகாது, உங்களுக்கு அப்படியே இருக்கும் அதில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, அதே மாதிரி செஞ்சேன். சொன்ன மாதிரி அப்படியே தாங்க இருந்தது. ஃபஸ்ட்டுலாம் வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணால் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணோம்னா பாதி அதிலே போயிடும் இந்த பிளட்டெல்லாம். சரின்ட்டு இதை ரெடி பண்ணி இன்றைக்கி இது க்ளீன் பண்ணி அது ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது குட்டி குட்டி பீஸாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. சரி, இப்போ நம்ம மண்ணீரல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 2 வெங்காயத்தை நீல வாட்டில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டேன். கூடவே சால்ட்டையும் கொஞ்சம் தூவி விட்டாச்சு. இது கூடவே நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போதும். அதையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இந்த மண்ணீரலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் சீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு கடைசியாக நல்லா வெந்துடும். அது உங்களுக்கு தண்ணிலாம் ஊற்ற வேணாங்க, அப்படி எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம கருவேப்பிலையை தூவி இறக்க வேண்டியது தான். ஸோ இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. இது அதனால தான் கிடைக்க மாட்டேங்குது இங்கே சென்னையில். என் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தவனவே சாப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஹசினா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணால், அப்புறம் அதட்டி சாப்பிடுன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே அவங்களும் சாப்பிட்டுட்டாங்க. அஜ்மல் தூங்கிட்டு இருந்தனால அவளுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.